வணக்கம். நம்ம அடுத்ததாக எஸ்டிமேஷன் ப்ராசஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். நீங்க முதலாவது ஸ்வஸ்தா அதான் உங்களோட லொகினுக்கு நீங்க போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் பண்ணுங்க. நான் இப்போ ஒர்க் பண்றது வந்து ஸ்டேஜிங்ன்ற சர்வர், அதாவது டெஸ்டிங் சர்வரில் ஒர்க் பண்றேன். ஸோ இதில் டெஸ்ட் செய்கிறது வந்து ஃபுல் டெஸ்டிங் டேட்டா தான் காட்டும். அது வந்து ரியல் டேட்டா நீங்க கால்குலேட் கவுண்ட் பண்ண வேணாம். ஓகே, நீங்க ஸ்வஸ்தா ஹெல்த் டாட் எல்கே நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஸ்வஸ்தா டாட் health.gov.lk இந்த லிங்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து லொகின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். யூசர் நேம் வந்து பொதுவாக எல்லார என்எஸ்சி நம்பர் தான் யூசர் நேமாக காணப்படுது. அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் எதுன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தால் நீங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தால் இதில் நீங்கள் ஃபொகட் பாஸ்வேர்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் கொண்டு வரும். இதில் உங்களோட யூசர் நேமை கொடுத்து ரீசெட் பாஸ்வேர்ட் என்று நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு போகும். நீங்கள் எந்த இமெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு போகும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிங்க். சில நேரங்களில் அந்த லிங்க் வந்து இன்பாக்ஸில் வராமல் இருக்கும். அப்படி வராமல் இருந்தால் உங்களோட இமெயிலில் ஸ்பேம் அல்லது ஜங்க் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஜிமெயில்னு சொன்னால் ஸ்பேம் அண்டும், யாஹூன்னு சொன்னால் ஜங்க் என்று சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இமெயில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் இப்போ டெஸ்டிங் சர்வரில் நான் லொகின் பண்ணுறேன். முதலாவது ஸ்வஸ்தா லொகின் பண்ணக்குள்ள உங்களோட யூசர் நேமை நீங்கள் கொடுங்க. லொகின் பண்ணக்குள்ள உங்களுக்கு பொதுவான இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு சொல்லி கேட்கும். சில நேரத்தில் கவரப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டு கவரப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அவங்களோட உண்மையான ஒர்க் ஸ்டேஷனும் கவரப் ஒர்க் ஸ்டேஷனையும் காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு காட்டாது. இந்த ரோல் மட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோல் இருக்கிற ஆட்களுக்கு ரோல் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மின் என்று சொல்லி நம்ம புதுசாக ரோல் ஒன்று கிரியேட் பண்ணோம்னு சொன்னால், உதாரணமாக ஒரு ஆள் ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மின் தாங்கின்றா, ஹாஸ்பிட்டல் அட்மினில் தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போகாது. அவங்களோட யூசர் நேமுக்குள்ளேயே தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மின் என்ற ரோல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலுக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹாஸ்பிட்டல் அட்மின் ரோலை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அந்த உரிய ஹாஸ்பிட்டலுக்குரிய அட்மினுக்குரிய வியூ உங்களுக்கு இதில் வரும். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், இந்த அட்மினுக்குரிய ஆள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த யூசர் டேட்டா செட்டப் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்ல இந்த ஒரு மெனு இருக்குது. இந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை எஸ்டிமேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். உதாரணமாக யூசர் டேட்டா செட்டப் எதுக்குன்னு சொன்னால், புதுசாக ஒரு ட்ரக் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கு. பொதுவாக எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்து ட்ரக் ஸ்டோர் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அதால் வந்து நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணப்பட தேவையில்லை. ஆனால் இந்த கிரியேட் பண்ணப்பட்ட ட்ரக் ஸ்டோர் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். யாருக்குன்னு கேட்டால் அட்மினுக்கு. ஏண்டா நம்ம எஸ்டிமேஷனை ரிலீஸ் பண்ணக்குள்ள இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற சிஸ்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிற வேர்ஹவுஸை தான் உங்களோட எஸ்டிமேஷனில் வேர்ஹவுஸ் அசைன் பண்ணுறதுக்குரிய எஸ்டிமேஷன் வேர்ஹவுஸை காட்டும். நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து இந்த புல்மோடை என்ற ஹாஸ்பிட்டல் பேரில் நான் வந்து இப்போதைக்கு இருக்கிறேன். ஸோ இந்த புல்மோடை என்ற ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போதைக்கு 1, 2, 3, 4, 5, 6 வேர்ஹவுஸ் எனக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 6 வேர்ஹவுஸையும் தான் எனக்கு எஸ்டிமேஷனில் அசைன் பண்ணுற வேர்ஹவுஸாக காட்டும். இப்போ நீங்கள் உதாரணமாக இந்த புல்மோடை ட்ரக் ஸ்டோர், ஹாஸ்பிட்டல் ட்ரக் ஸ்டோர் என்ற வேர்ஹவுஸில் என்ன ஐட்டம் அசைன் பண்ணப்பட்டிருக்குதோ அந்த ஐட்டம் மட்டும்தான் எந்த எஸ்டிமேஷனில் காட்டும். பொதுவாக யூசர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பிரச்சனை வர்றது எஸ்டிமேஷன் டைமில் எங்களோட ஐட்டத்தை காட்டுதல் எஸ்டிமேஷனில் சொல்லி பிரச்சனை வரும். அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டால், அட்மின் ரோலில் நீங்கள் சரியாக போயிட்டு இந்த வேர்ஹவுஸுக்குரிய ஐட்டமை நீங்கள் அசைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து உங்களோட எஸ்டிமேஷனில் காட்டாது. உதாரணமாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த புல்மோடை ஹாஸ்பிட்டல் ட்ரக் ஸ்டோர் அதில் 2 விதம் எடுப்போம். ஜென்ரல் புல்மோடை ஜென்ரல் ஐட்டம் இருக்குது தானே, இந்த ஸ்டோர்ஸ் தான் உங்களுக்கு காட்டும். இந்த ஸ்டோர்ஸில் நான் வியூவுக்கு கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு இப்படி காட்டும். இதில் வந்து அந்த வேர்ஹவுஸுக்கு நான் எந்த யூசர் அசைன் பண்ணியிருக்கனோ அந்த யூசர் மட்டும்தான் இந்த வேர்ஹவுஸுக்குரிய எஸ்டிமேஷனை பார்க்கலாம். உதாரணமாக இந்த பிஹெச் புல்மோடை என்ற ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் ஜென்ரல் ஐட்டம் இருக்கிற இந்த ஸ்டோர்ஸில் அசைன் பண்ணப்பட்டிருக்கிற யூசர் வந்து காமிலா என்றா, இந்த காமிலா என்ற ஆள் மட்டும்தான் இந்த வேர்ஹவுஸுக்குரிய எஸ்டிமேஷனை வந்து என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தா அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஹாஸ்பிட்டல் அட்மின் லொகினில் போயிட்டு அவங்கள நீங்கள் அசைன் பண்ணணும். அசைனுக்கு நீங்கள் அசைன் எம்ப்ளாயியோட பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இப்படி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் எம்ப்ளாயி டைப் செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த ரோல் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரோலை கிளிக் பண்ணுங்க. உதாரணமாக நான் ட்ரக் ஸ்டோர் ஃபார்மசி ரோல் கொடுத்துருந்தேன்டா அந்த ரோலை செலக்ட் பண்ணால் தான் எனக்கு அதுக்குள்ளே எம்ப்ளாயோட பேர்லாம் காட்டும். அந்த எம்ப்ளாயியில் நான் கடைசியாக நான் எந்த பேர் எட் பண்ணதால எந்த பேரை நான் கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணுறேன்டா. இப்போ இந்த வேர்ஹவுஸுக்கு எந்த பேர் வந்து அசைன் பண்ணப்பட்டுட்டு சரியா. அதே மாதிரி இந்த வேர்ஹவுஸுக்குரிய ஐட்டம் எதென்று செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அசைன் பண்ணதுக்கு பிறகு இதில் வேர்ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு டெப் இருக்குது. இந்த வேர்ஹவுஸ் டெப்பை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த ஜென்ரல் ஐட்டமில் இதில் ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது, எடிட் ப்ளஸ் பட்டன். இந்த எடிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ஹவுஸ் பின் ஒன்று வரும், அடுத்தது ஐட்டம் லிஸ்ட் ஒன்று வரும். நீங்கள் இந்த ஐட்டம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா மை ஐட்டம் லிஸ்ட்டில் இதுக்கு எந்த விதமான ஒரு ஐட்டமுமே இல்லை. ஸோ என்ன நடக்கும்னு கேட்டால் நீங்கள் இந்த ஜென்ரல் வேர்ஹவுஸ் ஐட்டமை நீங்கள் யாருக்காவது அசைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, எஸ்டிமேஷனில் டிஃபால்ட் ஐட்டமுக்குள்ள ஐட்டம் லிஸ்ட் வந்து காட்டாது. இது வந்து பொதுவாக வர பிரச்சனை. இந்த டிஃபால்ட் ஐட்டமுக்குள்ள இந்த ஐட்டம் லிஸ்ட் வந்து காட்டாது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த எலிஜிபிள் ஐட்டம் லிஸ்ட் என்றதை கிளிக் பண்ணி இந்த ஸ்டோர்ஸுக்கு எந்த ஐட்டம் வரணுமோ அந்த ஐட்டத்தை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் எட் பண்ணணும். எப்படி எட் பண்ணுறது? இது ஜென்ரல் ஐட்டம்ன்றதால நான் வந்து இதில் பிரிண்டட் ஃபார்ம் நான் பொதுவாக வரும். நான் பிரிண்டட் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணி இது நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் எனக்கு பிரிண்டட் ஃபார்முக்குரிய ஐட்டம் லிஸ்ட் எனக்கு இந்த பக்கம் லோட் பண்ணி எனக்கு காட்டும். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த பிரிண்டட் ஃபார்ம் ஐட்டத்தில் வந்து எனக்கு ஐட்டம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக லோட் ஆகிருக்குது. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபில்டரில் கிளாஸ் நேம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஐட்டம் கோட ஃபில்டர் பண்ணி எட் பண்ணலாம், குரூப்பை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எட் பண்ணலாம். இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் பொதுவாகவே ஜென்ரல் ஐட்டம்ன்றதால இதில் பிரிண்டட் ஃபார்மெட்டாக ஃபுல் கேட்டகரிகளுக்கு எல்லா ஐட்டத்தையும் நான் செய்ய போகிறேன், எட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ இதில் 416 ஐட்டம் இருக்குது. 416 ஐட்டம் இருக்குது. நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இதில் ஓல் ஐட்டமை கிளிக் பண்ணால் இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் 400 ஐட்டம் வருதான்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. நான் இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஐட்டத்தையும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த அம்புக்குறி இருக்குது, இஞ்சால பக்கம் மூவ் பண்ணுற மாதிரி இந்த அம்புக்குறியை நான் கிளிக் பண்ணால் செலக்ட் பண்ணப்பட்ட எல்லா ஐட்டமும் எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு. இப்போ இந்த பக்கம் எனக்கு 410 ஐட்டம் வந்துடுச்சு. இங்கே இந்த எல்லா ஐட்டமும் எனக்கு வலது பக்கத்துக்கு எலிஜிபிள் பக்கத்துக்கு எனக்கு வந்துட்டுது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை திருப்பவும் செலக்ட் பண்ணி சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் எந்த வேர்ஹவுஸுக்கு இந்த ஐட்டம் எல்லாமே எட் பண்ணப்பட்டுட்டு. இப்போ நீங்கள் இந்த மை ஐட்டம் லிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நான் எட் பண்ணின எல்லா ஐட்டமும் இப்போ உங்களுக்கு காட்டுது. இப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டால் இந்த ஐட்டம் வந்து இந்த ஜென்ரல் வேர்ஹவுஸில் அசைன் பண்ணப்பட்டிருக்கிற ஐட்டமாக கன்சிடர் ஆகி எஸ்டிமேஷனில் டிஃபால்ட் ஐட்டமில் வரும். அது வரைக்கும் இது வராது. இது பொதுவாக எஸ்டிமேஷன் பண்ணக்குள்ள வர பிரச்சனை. இது இந்த வீடியோவில் நீங்கள் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் டவுட் இருந்தால் திருப்பி ஒருக்கா அந்த வீடியோவை நீங்கள் ரிவைஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருக்கா.